முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேல்மாறல் பதிகத்துக்கு வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை பொருள் விளக்கம் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு பதிகம் படித்தாலும் சரி, அதன் முழு அர்த்தத்தையும் தெரிந்து படிக்கும் பொழுது அதற்கான முழு பலனையும் நம்மால் அடைய இயலும். ஸோ ஏதோ ஒரு பாட்டு கேட்குறோம், ஏதோ ஒரு பதிகம் கேட்குறோம் அப்படின்றதுக்கு பதிலாக அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அர்த்தம் என்னன்னு நம்ம தெரிஞ்சு படிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வேல்மாறல் பார்த்திங்கன்னா எல்லாரும் படிக்கிறோம், ஓகேங்களா. மோஸ்ட்லி நிறைய பீப்புள் வேல்மாறல் அப்படின்றது படிக்கிறோம், திருப்புகழ் படிக்கிறோம். ஆனால் அதோட அர்த்தம் புரிந்து படிக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அப்படி படிக்கிறது இல்லை. அதனால் எனக்கு தெரிந்த வகையில், ஓகேங்களா, எனக்கு என்னோட அறிவுக்கு எட்டின வகையில் இந்த வேல்மாறல் பதிகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்துச்சு அப்படின்னா என்னை மன்னிச்சிருங்க, ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டு விநாயகர் வணக்கம், ஓகேங்களா. நம்ம எந்த ஒரு பதிகம் படிக்க போனாலும் சரி, நம்ம என்ன ஒரு செயல் செய்ய போனாலும் சரி, ஃபஸ்ட்டு விநாயகரை மனசில் நினச்சி எனக்கு எந்த ஒரு தடையும் இதில் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிட்டு தான் ஆரம்பிக்கணும். அந்த வகையில் நம்மளும் ஃபஸ்ட்டு விநாயகர் வணக்கத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இப்போ பாடல் வரியை பார்க்கலாம். நெஞ்சம் கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு இயல்சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்சம் கனகல்லு, நம்ம நெஞ்சம், நம்ம மனசு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனமான கல் மாதிரி, ஒரு பாறாங்கல் மாதிரி இருக்கிற என் மனசு நெகிழ்ந்து உருகுதாமா. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு, அந்த ஆறுமுக கடவுளை தஞ்சம் அடைஞ்சவங்களுக்கு அவரோட அருள் கிடச்சி நம்ம மனசு அப்படியே உருகுதாமா, ஓகேங்களா. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நான் ஒரு பதிகம் படிக்க போகிறேன். அந்த பதிகத்துக்கு எந்த தடையும் ஏற்படுத்தாமல் விநாயகர் பெருமானை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அந்த பதிகம் அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இயல் சேர், ஓகேங்களா. இயல் சேர்னா இலக்கணம் பொருந்திய, ஏதோ ஒரு நானும் பாட்டு படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் நல்ல இலக்கணம் பிழையின்றி இலக்கணம் பொருந்திய அந்த பாட்டு. செஞ்சொல் புனைமாலை, அந்த இலக்கணம் பொருந்திய ஒரு செம்மையான சொற்களால், ஓகேங்களா, நல்ல தூய சொற்களால் அந்த பாட்டு அமையப்பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. செஞ்சொல் புனைமாலை, அந்த மாதிரி செம்மையான சொற்களால் பாடப்பட்ட அந்த புனைமாலை, அந்த பாமாலை சிறப்புடன் அமைய சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதற்கு அந்த பஞ்சக்கரம்னா என்னப்பா, விநாயக பெருமானுக்கு 5 கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 கரம் அவரோட கை, ஒரு கரம் அவரோட துதிக்கையை ஒரு கரமாக நம்ம எடுத்துப்போம். அப்படி 5 கரங்களுடைய ஆணைமுகத்தோனே உன் பாதம் நான் பணிகிறேன், எனக்கு இந்த பாடல் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு வேண்டுறோம், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்லிட்டு 6 முறை சொல்கிறோம். இப்போ நேராக நம்ம வேல்மாறல் பார்க்கலாம். இப்போ வேல்மாறல் பாடல் வரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேல்மாறல் எப்படி அமைய பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேல் வகுப்பில் 16 பாடல் இருக்கும். அந்த 16 பாடல்களை திரும்ப திரும்ப முன்னும் பின்னுமா மாற்றி அமைச்சு தான் சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறல் அப்படின்ற ஒரு மகா மந்திரத்தை நமக்கு தொகுத்தருளி கொடுத்துருப்பார், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு அடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இதில் ஃபுல்லாகவே வேலை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். திருத்தணி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும், 6 படை வீடுகளில் ஒன்று தான் திருத்தணி. அந்த திருத்தணியில் உதித்து அருளும் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானே அப்படின்னு சொல்கிறோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன், அந்த ஒருத்தர் ஒப்பற்ற கடவுளான முருகப்பெருமானே. மலை விருத்தன், அந்த மலைகளுக்கு சொந்தக்காரர், விருத்தன்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. மலைகளுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே. எனது உளத்தில், என்னோட உள்ளத்தில் உறைஞ்சிருக்கும் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. கருத்தன் அப்படின்றது மூலப்பொருள் அப்படின்னு அர்த்தம். என் உள்ளத்தில் மூலப்பொருளாக என்னோட எண்ணங்களுக்கு, என்னோட சிந்தனைகளுக்கு காரணமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே அப்படின்னு வேண்டுறோம். என் உள்ளத்தில் உறைந்திருக்கும் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே, மயிலை வாகனமாக உடைய அந்த குகன்னா முருகன், முருகனுடைய வேலே நீனா எனக்கு துணை அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவர் யாருன்னா ஒப்பற்ற கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க, மலைகளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. என் உள்ளத்தில் மூலப்பொருளாக விளங்குபவர் நீங்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவரை பார்த்து. அப்படி அந்த மயிலை வாகனமாக உடைய அந்த முருகப்பெருமானோட வேலே நீ தான் எனக்கு துணை இப்படின்னு ஆரம்பிக்கிறோம், ஓகேங்களா. இந்த அடியை 20 முறை சொல்லணும். நெக்ஸ்ட்டு
ஒவ்வொரு தடவையும் திரு அப்படின்ற வார்த்தை ஓகேங்களா, நம்ம அடுத்து பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடலுக்கு கீழே திருன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இந்த திருத்தணியில் உதித்தருளும் அந்த அடியை திரும்ப திரும்ப நம்ம பாடணும். இப்போ அடுத்த அடி பார்க்கலாம், அடுத்த வரியை பார்க்கலாம். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரச்சிறுமி அப்படின்றது வேடர்குல பெண்ணான வள்ளியம்மை அவங்கள தான் சொல்கிறாங்க. மரச்சிறுமி அப்படின்னா நம்ம வள்ளியம்மை. வள்ளியம்மையோட விழிக்கு அவங்களோட கண்களுக்கு நிகராகுமா இந்த வேல். வேல் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வள்ளியம்மையை பற்றி வர்ணிக்கிறாங்க. அவங்கள வர்ணிச்சுட்டு அவங்களோட கண்களுக்கு ஒப்பானது வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருத்தணியில் உதித்தருளும் பாடலை நம்ம திரும்ப சொல்லணும். இந்த இடத்துல வெளுத்த நகை அப்படின்றது வெண்மையான பற்கள் அப்படின்னு அர்த்தம். கருத்த குழல் அப்படின்றது நல்ல கருமையான கூந்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் பாடலை பாடணும். இதோட அர்த்தத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இந்த வரி பாருங்கள். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேல் நம்மளை எப்படி காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். சொலற்கரிய திருப்புகழை ஓகேங்களா, மிகவும் பெருமை வாய்ந்த சொல்வதற்கு அரிய திருப்புகழை உரைத்தவரை ஓகேங்களா, அந்த திருப்புகழை பாடுபவருக்கு அடுத்த பகை. நம்ம திருப்புகழ் இப்போ நம்ம அடியார்கள் நம்ம பாடுறோம், நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது, அடுத்த பகை அப்படின்னா நம்மளை நோக்கி வருகிற துன்பம் இல்லை எதிரி அப்படின்னு அர்த்தம். அப்படி துன்பம் வரும்பொழுது அதை அறுத்து எறிவதற்கு வெட்டி வீழ்த்துவதற்கு ஓகேங்களா, அந்த இடத்துல வேல் எப்படி வருமா, அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உருக்கி எழுமாம். ஓகேங்களா, கோபத்தோடு அப்படியே சீறிக்கிட்டு வருமா வேல் அப்படின்றது. நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வேல் அப்படியே அந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உருக்கி எழும் சீறி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் லைன் அந்த வடியை திரும்ப பாடணும். ஓகேங்களா, அடுத்து 4வது பாட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ அடுத்து வேலை யார் கூட ஒப்பிடுறாங்கன்னு பார்க்கலாம். தருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்கு நிகர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தருக்கி நமன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தருக்கினா இருமார்ப்பு, ஒரு கர்வத்தோட, நமன்னா யமன். இப்போ ஒரு கர்வத்தோட யமன் நம்மக்கிட்ட வரும்பொழுது, யமன் ஏன் நம்மக்கிட்ட வராரு, நம்ம உயிரை மாய்த்து எடுத்து செல்வதற்கு. முறுக்கவரின் அப்படின்னா நம்ம உயிரை கவர்ந்து இழுத்து செல்வதற்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போது அவரோட ஆணவத்தை அந்த யமனோட அந்த கர்வத்தை யார் அடக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். அடுத்து சிவபெருமானை பற்றி ஒப்பிடுறாங்க. எருக்குமதி எருக்கம்பூவையும் சந்திரனையும் தரித்த முடி படைத்த அந்த சடையாய் அணிந்த விரல் படைத்த அப்படின்னா வீரம் பொருந்திய இறைனா இந்த இடத்துல சிவபெருமானுடைய கழர் அப்படின்னா திருப்பாதங்களுக்கு நிகர் ஒப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வேல் அப்படின்றது என்ன மாதிரி அடைக்கலத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரை யமன் கவர்ந்து இழுத்து செல்லும் பொழுது அவருடைய ஆணவத்தை அடக்கிய சிவபெருமானுடைய திருப்பாதங்களுக்கு இணையான ஒரு அடைக்கலத்தை நமக்கு கொடுக்குதாமா வேல் அப்படின்றது. அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் பாடலை திரும்ப பாடணும். இந்த இடத்துல திரு அப்படின்னு போட்டிருந்துச்சு அப்படின்னா திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை முழுவதும் பாடணும். இப்போ இந்த வரிக்கு உள்ளான அர்த்தத்தை பார்க்கலாம். பனைக்கை முக படக்கரட மதத்தவல கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய இந்திர பெருமானுடைய வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை யானை, ஐராவத யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐராவத யானையை சூரபத்மன் கவர்ந்துட்டு போயிட்டு ஒரு இரும்பு சங்கிலியால் கட்டி வச்சிருப்பார். அந்த இரும்பு சங்கிலியை உடைச்சி அந்த யானையை காப்பாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேல். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல வேலின் பெருமையை அந்த யானையை காப்பாற்றின விதமாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பனைக்கை முக அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த யானை எப்படி இருக்கும், நல்லா துதிக்கை வச்சுருக்கும். அது எப்படி இந்த துதிக்கை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பனைமரம் போன்ற துதிக்கை, அதான் பனைக்கை முகை. பனைமரத்து கூட போய் கம்பேர் பண்ணுறாங்க. படக்கரட மதத்தவலை, அந்த யானையோட மூஞ்சில் வலியும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி மாதிரி வழியும் இல்லையா அந்த கண்ணுலேருந்து, அதுதான் அந்த மதத்தவலை அப்படின்னு சொல்கிறாங்க. கஜக்கடவுள்லாம் ஐராவத யானையை சொல்கிறாங்க. பதத்திடும் அது காலில் கட்டப்பட்டிருந்த அந்த இரும்பு சங்கிலி இருக்குது பார்த்தீங்களா, அது காலில் கட்டப்பட்டிருக்கும். நிகழத்து முளை தெரிக்க வரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேல் போயிட்டு பட்டு அது அப்படியே தெரிச்சு ஓடிச்சாமல் அந்த சங்கிலி, அப்போ தெரிக்க வரம் ஆகும். அந்த மாதிரி அந்த ஐராவத யானையை காப்பாற்றின பெருமை முருகப்பெருமானுடைய வேலுக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்த வரியில் பார்த்தீங்கன்னா திருத்தணியில் உதித்தருளும் லைனை அந்த பாட்டு திரும்ப முழுசும் பாடணும். இப்போ அடுத்த வரி பார்க்கலாம். இப்போ அடுத்து இந்த வரிகளுக்குள்ளான அர்த்தத்தை பார்க்கலாம். சினத் அவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழித்தளர மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வேலோட பெருமை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னா, போர்க்களத்தில் அசுரர்களை தாக்கி மோதும் பொழுது, அந்த வேல் தாக்கி மோதும்போது அவங்களோட தலைகள் எல்லாமே குறைத்தலைகள் ஆகிடுதாமா. ஓகேங்களா, அசுரர்களோட தலை எல்லாமே குறைத்தலைகள் ஆகிடுது. அவங்களோட கண்கள்லாம் பார்த்திங்கன்னா பிதுங்கி அவங்க அப்படியே அலறி கத்துறாங்க அந்த இடத்துல அசுரர்கள்லாம். அதை பார்த்து பேய்கள் எல்லாம் சிரிக்குதாமா. ஓகேங்களா, பேய்களுக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு சாப்பாடு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்ல வராங்க. சினத்து அவுணர். ஓகேங்களா, சினத்து அப்படின்னா கோபம் கொண்டு அப்படின்னு அர்த்தம். அவுணர் அப்படின்னா அசுரர். எதிர்த்தரன அவங்கள எதிர்த்து வரும்பொழுது ரணகலம் அப்படின்னா போர்க்களம். ஓகேங்களா, போர்க்களத்தில் வெகு குறைத்தலைகள், நிறைய குறைத்தலைகள், எல்லா தலைகளும் அறுபட்டு போய் கிடக்குதாமா. சிரித்தெயிறு. ஓகேங்களா, யார் சிரிக்கிறது? பேய்கள் சிரிக்குது, அதுங்களுக்கு சாப்பாடு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு. கடித்து விழித்தளர மோதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடித்து விழித்தளர மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலைகள்லாம் வெட்டுப்பட்டு கிடக்கிற அந்த அசுரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பல்லெல்லாம் ஒரு மாதிரி கடிச்சிக்கிட்டு கண்கள்லாம் பிதுங்கி போய் கிடக்குதாமா. எப்போ இந்த வேல் மோதும் போது. அப்போ வேலோட பெருமை எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்கள். முருகப்பெருமானுடைய வேலு அந்த அசுரர்களை அந்த அளவுக்கு தாக்கி அழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த லைன் பாடினதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை திரும்ப பாடணும். அந்த அடியை திரும்ப பாடிட்டு தான் அடுத்த லைனுக்குள்ளே போகணும். அடுத்து இந்த வரிகளுக்குள்ளான அர்த்தத்தை பார்க்கலாம். துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு துணை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி லைனில் என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த அசுரர்கள் எல்லாம் தாக்கி மோதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துதிக்கும் அடியவர்க்கு. துதிக்கும் அப்படின்னா உள்ளன்போடு இறைவனை துதிப்பவர்களுக்கு, அடியவர்க்கு நமக்கெல்லாம் ஒருவர் யாராவது கெடுக்க இடர் நினைக்கின். இடர்னா துன்பம்னு அர்த்தம். யாராவது நமக்கு துன்பம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க குலத்தை முதல் அறக்கலையும். ஓகேங்களா, அவங்க வம்சத்தையே வேரோட அழிக்கும் எனக்கு ஒரு துணை ஆகும். எனக்கு ஒப்பற்ற துணையாக இருக்கிறது முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உள்ளன்போடு முருகப்பெருமானே சரணாகதி அடைந்தவருக்கு யாராவது இடர் நினைக்கிறாங்க, துன்பம் நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட வம்சத்தையே வேரோடு அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த லைனை பாடி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த அடியை பாடிட்டு தான் அடுத்த லைனுக்குள்ளே நம்ம வரணும். அடுத்து இந்த வரிக்குள்ளான அர்த்தத்தை பார்க்கலாம். தலத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உண வழைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முருகப்பெருமான் அந்த போர்க்களத்தில் அசுரர்களை வெட்டி வீழ்த்தும் பொழுது அவர் கையில் இருக்கிற வேல். ஓகேங்களா, அந்த வேல் வளைஞ்சு போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூதகணங்கள், அந்த பேய் கூட்டங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள எல்லாரையும் விருந்துக்கு அழைப்பது போல் இருக்காமா. அந்த வேல் போகிற வேகம் அப்படின்றது இன்றைக்கி அசுரர்கள் எல்லாரும் செத்து மடிய போகிறாங்க, நீங்கள் வாங்க விருந்துக்கு அப்படின்ற மாதிரி இருக்குமாமா. தலத்தில் உள்ள கனத்தொகுதி. தலத்தில்னா அந்த போர்க்களத்தில் உள்ள, கனத்தொகுதி அப்படின்றது இந்த பூத கூட்டம். ஓகேங்களா, பேய் கூட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம், பூதகணங்கள் பேய் கூட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். கழிப்பின் உண வழைப்பதென. கழிப்பின் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக விருந்துக்கு அழைப்பது போல் இருக்காமா. மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்கமல முருகப்பெருமானுடைய அந்த திருக்கரங்கள் அந்த எப்படி இருக்காமா, தாமரை போல் இருக்காமா. அந்த தாமரை போல் அந்த கரத்தின் திரு கைகளிலிருந்து அந்த வேலை வளைச்சி விடும்பொழுது அது எப்படி அப்படியே வளைஞ்சு போகிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூதகணங்களை விருந்துக்கு அழைப்பது போல் இருக்காமா. இப்போ இந்த பாடல் பாடி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை திரும்ப இந்த இடத்துல பாடணும். இப்போ அடுத்த வரி பார்க்கலாம். பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வேலின் பெருமை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர் நக்கீரர். ஓகேங்களா, அந்த நக்கீரரை ஒரு தடவை ஒரு பூதம் சிறைப்பிடிச்சு ஒரு மலையில் மலைக்குகையில் அடைச்சி வச்சிருது. ஸோ அந்த இடத்துல இருந்து கொண்டு நக்கீரர் திருமுருகாற்றுப்படை, ஓகேங்களா, முருகப்பெருமானை பற்றி புகழ்ந்து ஒரு பாடல் பாடுறாரு. அவர் பாட்டுக்கு அவரோட பாடலுக்கு மனமுருகி முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்குகையை அந்த இடித்து அவர் வேலை அனுப்பி அந்த மலைக்குகையை இடித்து நக்கீரரை காப்பாற்றார். அப்போ நக்கீரரை காப்பாற்றிய பெருமையும் யாரை தான் சேரும்?
வேலையே சேரும். அதுதான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. பழுத்த முது, ஓகேங்களா, ரொம்பவும் பழமை வாய்ந்த முதிர்ந்த தமிழ் பலகை, அந்த தமிழ் சங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தலைவராக விளங்கியவர் அந்த ஒரு கவிப்புலவன் அப்படின்றது யாருன்னா நக்கீரர், ஓகேங்களா. அவரோட இசைக்கு உருகி, அவர் பாடின திருமுருகாற்று பாடலுக்கு உருகி அந்த வரை குகையை இடித்து, ஓகேங்களா, அதெல்லாம் வந்து கல்மலை குகை அப்படின்னு சொல்கிறாங்க, அதை இடித்து அவருக்கு வழிகாட்டினாங்க. அவர் எப்படி வழிகாட்டினாங்க? அவர் அதுலேருந்து வெளியில் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த பெருமையும் வேலையே சாரும். அடுத்து இந்த வரிக்கான அர்த்தத்தை பார்க்கலாம், ஓகேங்களா. திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசைத்ததிர ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வேரோட பெருமை எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழைய காலத்தில், ஓகேங்களா, நான் சொல்கிறது உலகம் ஸ்டார்ட் பண்ண அந்த ஆரம்பித்த காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு புராண கதையில் சொல்கிறாங்க. எல்லா மலைக்குமே சிறகு இருந்துச்சாமா. அந்த சிறகோட அந்த மலைகள் என்ன பண்ணுமா, அப்படியே பறந்து போயிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஊரில் உட்காந்துக்கிறது, அந்த மாதிரி மாற்றி பண்ணிகிட்டே இருந்துச்சான். அதனால் நிறைய மக்கள் அவதிப்பட்டாங்களாமா. ஸோ அதனால் இந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வஜ்ராயுதத்தை பயன்படுத்தி அந்த மலைகளோட சிறகு எல்லாத்தையுமே அதை வெட்டிட்டாராமா, ஓகேங்களா. அந்த இந்திரன் தான் எல்லா மலைகளுக்கும் உள்ள சிறகு எல்லாத்தையுமே வெட்டிட்டாராம். அதுக்கப்புறம் மலைகள் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் இருந்தாங்களாமா. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாரகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா, ஒருத்தர் இருந்தார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சூரபத்மனோட தம்பி தான் தாரகாசுரன். அந்த தாரகாசுரன் என்ன பண்ணுறாரு, அதாவது அவர் முருகப்பெருமானை எதிர்த்து சண்டை போடும்பொழுது ஒரு போலியாக ஒரு மலை மாதிரி, ஓகேங்களா, அந்த மலைக்கு வந்து கிரௌஞ்ச மலை அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த மலை மாதிரி மாறி ஒரு இடத்துல உட்காந்து அவர் சண்டை போடுறாரு, ஓகேங்களா. அப்போ அந்த இடத்துல முருகப்பெருமான் அவரை எதிர்த்து வேலை அனுப்புகிறார். அந்த வேலை அனுப்பும் பொழுது அந்த கிரௌஞ்ச மலையை தகர்த்து எறிதாமா, ஓகேங்களா. அந்த தகர்த்து எறிகிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த துகள்கள், அந்த மலையோட துகள்கள் தகர்த்து எரியறது, ஓகேங்களா, உடஞ்சி போய் உள்றதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைகளுக்கு இந்திரன் வெட்டுவதற்கு முன்னால் சிறகுகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி திடீர்னு மலைக்கெல்லாம் சிறகு வந்துருச்சோ, எல்லாம் பறக்குதோ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக எண்ணும்படி இருந்துச்சாமா. அப்போ அந்த வேல் எந்த அளவுக்கு ஒரு வேகமாக செயல்பட்டு போய் அசுரனை அழுத்திருந்துச்சுன்னா, அந்த மலை அவ்வளோ ஒரு அதிர உடையும். அதில் பார்த்திங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் போயிட்டு அது பார்க்குற மக்களுக்கு எப்படி இருந்துச்சாமா, திரும்ப மலைக்கெல்லாம் சிறகு முளைச்சி பறக்குதோ அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே எண்ணும்படியாக இருந்துச்சாமா. ஸோ அந்த அளவுக்கு வேல் வந்து அவ்வளோ வேகமாக செயல்பட்டு அந்த அசுரனை அழிச்சிருக்குன்னு சொல்ல வராங்க, ஓகேங்களா. இப்போ இந்த லைன் பாருங்களேன். திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கார விசைத்ததிர ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திசைக்கிரியை, திசைனா 8 திசையும், ஓகேங்களா, கிரினா மலை, அப்போ 8 திசைகளிலும் உள்ள மலை அப்படின்னு அர்த்தம். அதை முதற்குலிசன்னா இந்திரன், அந்த இந்திரன் அறுத்த சிறை, அந்த மலைகளுக்குள்ள சிறகை அறுத்தார் இல்லைங்களா, அதான் சொல்கிறாங்க. அது திடீர்னு முளைத்ததானே இருந்துச்சாமா, ஓகேங்களா, திடீர்னு முளைத்ததானே இருந்துச்சாமா. ஏற்கனவே இந்திரன் அந்த மலைகளுக்குள்ளே சிறையை அறுத்துட்டாரு, அது திடீர்னு முளைச்சதானே இருந்துச்சாமா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, முகட்டின் இடை, அந்த வானத்துக்கும் பூமிக்கும், ஸோ முருகப்பெருமானுடைய வேல் பட்டு அந்த கிரௌஞ்ச மலை, ஓகேங்களா, தகர்த்து எரியும் பொழுது அந்த துகள்கள் வானத்துக்கும் பூமிக்கும் போகும் பொழுது அந்த துகள்களை பார்த்து எல்லாரும் நினைக்கிறாங்களாமா, திரும்ப மலைக்கெல்லாம் சிறகு முளைச்சிச்சோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்காமா. அந்த முகட்டின் இடை, வானத்துக்கும் பூமிக்கும் அந்த துகள்கள் பறக்கிறது, ஓகேங்களா, அந்த பறக்கிறது கூட எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர ஓடுமா, அதாவது பூமியெல்லாம் அதிரும்படி இருக்காமா. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக முருகப்பெருமானுடைய வேல் செயல்பட்டு அந்த மலையை உடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த திருன்ற இடத்துல திருத்தணியில் உதித்தருளும் அந்த வரியை ஃபுல்லாக பாடணும், ஓகேங்களா. இப்போ அடுத்து இந்த வரி பார்க்கலாம். ஸோ இந்த வரியில் எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய வேல் எவ்வளவு பிரகாசமானதுன்னு சொல்ல வராங்க, ஓகேங்களா. சுடற்பரிதி ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த முருகப்பெருமானுடைய வேல் எவ்வளவு பிரகாசமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டெரிக்கும் சூரியன், அந்த சூரியனோட ஒளிக்கதிர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே மறைஞ்சு போகும்படி பண்ணிடுமாமா. அதுக்கப்புறம் அந்த குளிர்ந்த வெளிச்சத்தை தரக்கூடிய நிலா இருக்கும் இல்லையா, ஓகேங்களா, அந்த நிலவோட அந்த வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அதையும் மறைஞ்சு போகும்படி பண்ணுமாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு இருக்காமா, அந்த நெருப்புக்கு பேர் பார்த்தீங்கன்னா வடவா முகாக்கினி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெருப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலையே கூட அடக்குமா, ஓகேங்களா. அந்த கடல் எவ்வளோ பெருசு, அதையே அடக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னா அந்த நெருப்பு எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அந்த நெருப்பையே
அந்த முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்றது அதோட வெளிச்சம் பட்டு அதுவே மறைஞ்சு போயிடுமாமா. அப்போ வேல் வந்து அவ்வளவு பிரகாசமானது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இதை லைன் பை லைனாக பார்க்கலாம். சுடற்பருதி, ஒளிப்பு அப்படின்னா மறைஞ்சு போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. சுடற்பருதி அப்படின்னா சுட்டெரிக்கும் சூரியனோட ஒளிக்கதிர்கள், அது மறைஞ்சு போகுது. நிலவு ஒழுக்குமதி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலாவுடைய அந்த வெளிச்சம், அந்த ஒளிக்கதிர்கள் அப்படின்றது ஓகேங்களா, அதுவும் மறைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அலை அடக்கு தழல். ஓகேங்களா. அலை அடக்கு அப்படின்னா அந்த அலைகளை கொண்ட கடல். ஓகேங்களா. அந்த கடலையே அடக்கக்கூடிய தழல் அப்படின்றது நெருப்பு. அந்த நெருப்புக்கு பேர் தான் நான் என்ன சொல்கிறேன், வடவா முகாக்கினி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நெருப்பு கடலையே அடக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய நெருப்புன்னு பாருங்கள். அதையும் மறைஞ்சு போக வச்சிருது. ஸோ அந்த அளவுக்கு ஒளிப்பிரபை வீசும், அந்த அளவுக்கு ஒளித்தன்மையை வீசும் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும். அப்போ வேல் அவ்வளவு பிரகாசமானதுன்னு சொல்ல வராங்க. இப்போ இந்த லைன் படித்ததுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை முழுசாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைனுக்குள்ளே நம்ம வரணும். இப்போ அடுத்த வரி பார்க்கலாம். தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அடுத்திரவு பகற்றுணையர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க பாருங்கள். அதாவது யாரும் வழியின்றி தனியாக நான் நடக்கிறேன் அப்படின்னா, ஓகேங்களா, நான் தன்னந்தனியாக இருக்கேன் அப்படின்னா எனது இடதுபுறத்திலையும் சரி, ஸோ வலதுபுறத்திலையும் சரி, என் முன்பக்கம் பின்பக்கம் என நாலா பக்கத்துலையுமே, ஓகேங்களா, இடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் முன்பக்கம் பின்பக்கம் அப்படி நாலா பக்கத்துலையுமே எனக்கு ரொம்ப அருகில் இருந்து, எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்து, ஸோ இரவு பகல் என எல்லா நேரமும் என்னை காத்தருளக்கூடியது முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. வேல் வந்து எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு பாருங்கள். இப்போ இதை பாடி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை திரும்ப முழுசாக பாடணும். அடுத்து இந்த வரி பார்க்கலாம். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய வேல் அவரோட பக்தர்களுக்கு எப்படி கருணை காட்டுதோ, ஸோ இடப்பக்கம் வலப்பக்கம் முன்பக்கம் பின்பக்கம்னு நாலா பக்கமும் பாதுகாப்பு இருந்து அவரோட பக்தர்களுக்கு எப்படி கருணை காட்டுதோ அதே மாதிரி பேய்களுக்கு கூட கருணை காட்டுதுன்னு சொல்ல வராங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பசித்து அலகை, பசித்துனா கடும் பசியோட, அலகை அப்படின்னா பேய்கள், அந்த பேய்கள்லாம் கடும் பசியோட, முசித்து அப்படின்னா ஸோ ரொம்ப முகம் வாடி அழுதாமா. ஓகேங்களா. எப்படி அழுதுன்னு பாருங்கள். ரொம்ப முகம் வாடி பசியோட அழுது இவர்கிட்ட வந்து ஒரு முறையிடுறாங்க, இந்த மாதிரி பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் அந்த அவரோட பசியை ஒழிக்கிறாங்க. அந்த பேயோட பசியை முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்றது ஒழிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒழிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒழித்த அவுணர், ஓகேங்களா, உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். முருகப்பெருமானுடைய வேல் அவுணர் அப்படின்னா அசுரர். ஓகேங்களா. அந்த அசுரர்களை போரிட்டு தாக்கும் பொழுது அவரோட உதிரம், ஓகேங்களா, அவரோட நெஞ்சை பொலந்து அந்த உதிரத்தை, ஸோ உதிரம் அந்த இரத்தத்தையும் அந்த நினத்தசைகள் அதோட சதைகளையும் அந்த பேய்களுக்கு உணவாக புசிக்க அருள் நேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேய்கள்லாம் நல்லா மகிழ்ச்சியோட உணவு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல் வந்து கருணை காட்டுமாமா. அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன் படிக்கணும். இப்போ அடுத்த வரி பாருங்கள். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விலை ஆடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல முருகப்பெருமானுடைய வேல் என்ன மாதிரி ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடல், ஓகேங்களா, சூரபத்மன் வந்து கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டார். ஓகேங்களா. அவர் ஒளிஞ்சிக்கும் போது அந்த கடல் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ஒரு நொடி பொழுதில் வற்ற செய்யுதாமா. ஓகேங்களா. ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் அதை வற்ற செய்து அதில் அசுரர்களுடைய ரத்தத்தை நிரப்பி திருவிளையாடல் புரிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க. அதான் திரைக்கடலை, ஓகேங்களா, பெரிய கடல், அலைகளுடைய பெரிய கடலை உடைத்து அதை உடைச்சி, ஸோ அங்கு நிறைனா அங்கே நிறைஞ்சிருக்கக்கூடிய தண்ணியை புனர்கடிது அப்படியே ஒரு நொடி பொழுதில் வேகமாக குடித்து, ஓகேங்களா, புனர்கடிது குடித்து உடையும், ஸோ அதனால் உடஞ்ச ஒரு பல்லம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உடைப்பு அடையிறதுக்கு ஸோ அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும். ஓகேங்களா. அசுரர்களுடைய ரத்தத்தை அந்த உதிரத்தை நிறைத்து அதில் ஒரு திருவிளையாடல் முருகப்பெருமானுடைய வேல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை படித்து முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைன் படிக்கணும். இப்போ அடுத்த வரி பார்க்கலாம். ஸோ இந்த வரியில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கன் வினை சாடும். ஓகேங்களா.
முருகப்பெருமானுடைய வேல் அப்படின்றது நமக்கு மட்டும் கிடையாது, சுரர்க்கும். ஓகேங்களா, வேறு யார் யாரெல்லாம் காப்பாற்றுதுன்னு பாருங்கள், அவங்க துன்பங்கள்லேருந்து எத்தனை பேரை காப்பாற்றுதுன்னு பாருங்கள். சுரர்க்கும்னா தேவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் முனிவரர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முனிவர்கள், தவம் செய்கிற முனிவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும். அதுக்கப்புறம் மகபதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திரன். ஓகேங்களா, மகபதி அப்படின்னா இந்திரனுக்கும். ஸோ விதி தனக்கும், விதி அப்படின்றது படைச்ச பிரம்மாவை தான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிரம்மாவுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் வேல் வந்து நீக்குதாமா. அரி தனக்கும், ஓகேங்களா, திருமாலுக்கும். ஓகேங்களா, திருமாலுக்கே வர பிரச்சனையும் வேல் நீக்குதாமா. ஸோ நரர் தமக்கும், நரர்னா நம்ம தான் மனிதர்கள். ஓகேங்களா, நரர் தமக்கும் உறும் ஏற்படும் இடுக்கண் வினை. ஓகேங்களா, நமக்கு ஏற்படக்கூடிய, கடவுள்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி எல்லா துன்பங்களையுமே என்ன பண்ணுவாமா, வேல் வந்து அழிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைன் படிக்கணும். அடுத்து இந்த வரி பார்க்கலாம். சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச்சிகையில் விருப்பமோடு சூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து முருகப்பெருமானுடைய வேலை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரக்கரோட அந்த குடலை உருவி மாலை போடுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி முருகப்பெருமானுடைய வேல் வந்து அந்த அரக்கரோட அந்த உடலை உருவி அந்த நுனியில், அந்த வேலோட நுனியில் அப்படியே ஒரு பூமாலை மாதிரி போட்டுக்குச்சாமா. அதான் சொல்ல வராங்க. சலத்து வரும், ஓகேங்களா, அப்படியே கோபத்தோடு வரக்கூடிய அரக்கர், நமக்கு தெரியும் அரக்கர் அசுரர் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அரக்கருடைய உடல், ஓகேங்களா, கொழுத்து வளர், ஓகேங்களா, கொழுப்பால் வளர்ந்த அந்த உடல் பகுதி. ஸோ பெருத்த குடல், அந்த குடல் பெரிய பெரிய குடல்களை எல்லாம் எடுத்து சிவத்த தொடை, ஓகேங்களா, சிவந்த பூமாலை போன்ற ஒரு மாலையாக மாற்றி எனச்சிகையில், அப்படி பூமாலின்னு நினச்சி அதோட சிகைனா அதோட தலை, வேலோட நுனி தான் தலை அப்படின்னு சொல்கிறான். அந்த சிகையில் விருப்பமோடு சூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆசையாக விருப்பமாக வேல் வந்து சூடிக்கொள்ளுமா. அப்போ முருகப்பெருமானுடைய வேல் அசுரர்களை அழித்து அந்த குடலை உருவி மாலை போடுற மாதிரி அந்த பூமாலையாக போட்டுக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் திரும்பவும் திருத்தணியில் உதித்தருளும் அந்த லைன் படிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம அந்த 16 பாடல்களை படிச்சிட்டோம். ஓகேங்களா, அந்த 16 பாடல்கள் தான் இதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், சுரர்க்கும் முனிவரர்க்கும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, இது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், முருகப்பெருமான் நமக்கு மட்டும் இல்லை, முனிவர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம படைத்த பிரம்மாவாக இருக்கட்டும், இல்லை திருமாலாக இருக்கட்டும், இல்லை முனிவர்கள் தவம் செய்யும் முனிவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்களோட பிரச்சனையை சரி செய்யும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த லைன் நம்ம பார்த்துட்டோம். சரி, இதே தான் திரும்பவும் அடுத்து வந்து சலத்து வரும் அரக்கர் உடல், திரும்ப நம்ம பார்த்ததே அப்படியே திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 64 வரும், 16 நல்லா பாருங்கள், 16 வரும். அதை ஒவ்வொன்றுத்தையும் 4 முறை திரும்ப திரும்ப வர மாதிரி வரும். அப்போ ஒவ்வொருத்தையும் 4 முறை போட்டோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 64 முறை வரும். ஓகேங்களா, இதற்கு இப்போ இந்த பாடல் 64 தடவை, ஓகேங்களா, மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப நம்ம இப்போ படித்தோம் இல்லைங்களா, இப்போ பார்த்தோம் இல்லையா, அதோட மீனிங். அதே பாடல் திரும்ப திரும்ப நம்ம பாடினதுக்கப்புறம் திரும்பவும் 20 தடவை, ஓகேங்களா, திருத்தணியில் உதித்தருளும் லைனை நம்ம திரும்பவும் படிக்கணும். இப்போ பாருங்களேன், ஆரம்பிக்கும் பொழுது 20 தடவை திருத்தணியில் உதித்தருளும் படிக்கிறோம். ஸோ முடிக்கும் பொழுது 20 தடவை திருத்தணியில் உதித்தருளும் படிக்கிறோம். இது இல்லாமல் 64 தடவை படிச்சுட்டு திரும்ப 2வது லைனாக நம்ம என்ன பண்ணுறோம், திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்றத படிக்கிறோம். ஸோ இது இல்லாமல் இந்த 64 பாட்டுக்குள்ளேயே ஒரு 4 தடவை திருத்தணியில் உதித்தருளும் வரும். ஓகேங்களா, அது வந்து திரும்பவும் கீழே திருத்தணியில் உதித்தரும், தொடர்ந்து 2 தடவை திருத்தணியில் உதித்தருளும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் மொத்தமாக கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 108 முறை வரும். ஓகேங்களா, அப்போ நம்ம எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் 108 முறை சொல்கிறோம் அப்படின்னா அதை மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வேல்மாறலுக்கு மகா மந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உள்ளன்போட, ஓகேங்களா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை மனசில் வச்சு முருகப்பெருமான்கிட்ட உங்கள் அருளை கொடுங்க, எல்லாமே சரியாக போய்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமான் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்தருளுவார். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலியாக இருக்கா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.